என் அன்பிற்குரியவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? தெரிந்தால் நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நம் ஆண்டவர் இயேசுவில் நமது அப்பா கடவுள் நம்மை எல்லாவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியென்றால் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் என்று சொன்னால், நமக்கு இந்த பூமியில் இன்று தேவைப்படும், நமக்கு இந்த வாழ்க்கையில் இன்று தேவைப்படும் ஆசீர்வாதங்களினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இனிமேல் அவர் ஒன்றும் நம்மை ஆசீர்வதிக்கப் போவதில்லை. ஏனெனில் எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும், சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த ஆசீர்வாதங்களை நாம் எடுத்துக்கொள்ள முயற்சிக்க வேண்டும், பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும். அதுவே நாம் செய்ய வேண்டியது. கடவுளே என்னை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி அவரிடம் கெஞ்ச தேவையில்லை. ஏனெனில் அவர் நமது அப்பா. அப்பா தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்திருக்கிறார். நமது ஆண்டவர் இயேசுவில் நம்மை எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் புத்தகம் 1 அதிகாரம் 3 இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. படித்து பாருங்கள். என் அன்பிற்குரியவர்களே, இந்த ஆசீர்வாதங்களை நாம் கிளைம் பண்ணி ஆண்டவர் இயேசுவின் பெயரில் நமது வாழ்க்கையில் செழிப்போம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த நீங்கள் இதை உண்மையில் விரும்பி இருப்பீர்கள் என்றால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த சேனலை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்த பதிவை பார்த்ததற்கு உங்களுக்கு நன்றி. நாம் இன்னொரு பதிவில் பார்ப்போம். பாய் பாய்.